தங்கம் விலை ஏறினால் நகை வாங்குபவர்கள் மட்டும் கவலைப்படுவார்கள். ஆனால் டீசல் விலை ஏறினால் நாடே கவலைப்பட வேண்டியுள்ளது. டீசல் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு உயர்வு, பொருட்களின் விலை உயர்வு. அப்படியென்றால் சாமானிய மக்களின் நிலைமை என்ன? உலக சந்தையில் டீசலுக்கு தட்டுப்பாடு அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவிலும் அதன் தாக்கம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதோடு நின்றுவிடவில்லை. ரஷ்யா உக்ரைன் மோதலால் ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் ஜசான் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, மத்திய கிழக்கில் சில சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது என அடுத்தடுத்த சிக்கல்கள் உருவாகியுள்ளன. இதன் விளைவாக கச்சா எண்ணெயை விட சுத்திகரிக்கப்பட்ட டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் சந்தையே இப்போது அதிக அழுத்தத்தில் இருக்கிறது. ரஷ்யாவின் அடுத்த அதிரடி உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க ரஷ்யா பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஏற்கனவே உலக சந்தையில் டீசல் கையிருப்பு குறைந்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை விநியோக நெருக்கடியை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் உருவாகியுள்ளது. மேலும் அமெரிக்கா உள்ளிட்ட பெரிய பொருளாதார நாடுகளிலும் டீசல் மற்றும் தொடர்புடைய எரிபொருட்களின் கையிருப்பு நீண்ட கால சராசரியுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைந்த நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிலும் விவசாய பணிகள் அதிகரிக்கும் காலம், போக்குவரத்து தேவை அதிகரிக்கும் சூழல், தேவை அதிகம், கையிருப்பு குறைவு, விலை ஏற்றத்திற்கு இதைவிட வேறு காரணம் வேண்டுமா? தற்போதைக்கு இந்தியாவில் பெட்ரோல் டீசலுக்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் உலக சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவையும் பாதிக்கக்கூடும். ஏனென்றால் டீசல் என்பது வாகனங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் எரிபொருள் கிடையாது. லாரி ஓட வேண்டும், பேருந்து ஓட வேண்டும், சரக்கு செல்ல வேண்டும், விவசாய இயந்திரங்கள் இயங்க வேண்டும். இவை அனைத்திலும் டீசலுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதனால் டீசல் விலை உயர்ந்தால் முதலில் உயரும் விஷயம் போக்குவரத்து செலவு. போக்குவரத்து செலவு உயர்ந்தால் காய்கறி முதல் மளிகை பொருட்கள் வரை, கட்டுமான பொருட்கள் முதல் அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் வரை பலவற்றின் விலையிலும் அதிரடி தாக்கம் ஏற்படலாம். இதுதான் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய கவலை. இந்நிலையில் உலகளாவிய டீசல் சந்தையில் உருவாகும் நெருக்கடி இந்திய சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் அடுத்த கேள்வி. தங்கம் விலை உயர்ந்தால் நகை வாங்குவதை தள்ளி போடலாம். ஆனால் டீசல் விலை உயர்ந்தால் லாரி நிற்காது, பேருந்து நிற்காது, பொருட்களின் போக்குவரத்து நிற்காது. அதன் தாக்கம் நேராக நம் பாக்கெட்டில்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் எழுந்துள்ளது. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.